எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி நம்ம ஃபார்ம்ஸில் இருக்கிற இந்த ரேடியோ இன்புட் வந்து ஹேண்டில் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேடியோ இன்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்புட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபார்மில் வந்து ஏதாச்சும் நம்ம வந்து யூனிக்காக இல்லை வந்து சிங்கிள் வேல்யூ வாங்கணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த ரேடியோ இன்புட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த ரேடியோ இன்புட் வந்து அதோட ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்கலாம், அதோட மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம், அண்ட் அதுக்கு சில ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் வந்து நம்ம கோட்குள்ளே போயிடுவோம். அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ரைட் பண்ண கோட் இல்லையா, ரூம் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லா கோடையுமே நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் இதுவும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட் ஒரு வாட்டி பாருங்கள், அதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து 3 ரேடியோ பட்டன் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அதோட HTML பார்த்துருவோமே, அதாவது HTML. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ரேடியோ பட்டன் வந்து 3 இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி வாங்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து ஃபார்ம்குள்ளே வச்சுக்கிறதுனால டேரெக்டாக நம்ம JS ஃபைல்குள்ளே போயிட்டு document.forms.feedback அந்த ஃபார்மை கால் பண்ணிவிட்டு நம்ம நேம் என்னது, இன்புட் நேமு டைப் தானே, ஸோ டைப்னு தந்துக்கலாம். ஓகே? ஸோ இது நான் வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். மேபி இது வந்து கேட்டகரின்னு போட்டுக்கிறேன். கேட்டகரி EL போட்டுப்போம். ஸோ நேமிங் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகே ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த document.forms.feedback வச்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இது நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்பெசிஃபிக்காகிறதுக்காக நம்ம வந்து எலமெண்ட்ஸும் போடலாமா, ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வாங்க முடியும். டேரெக்டாக டாட் டைப் போட்டாலும் ஒர்க் ஆகும், பட் ப்ராப்பரான வேணும் பார்த்தீங்கன்னா .elements.type. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காக இருங்க. ஓகே ரைட். ஸோ இதை வந்து ஜஸ்ட் டாக் பண்ணி பார்ப்போம், நல்லா வாங்க முடியுதான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ கேட்டகரி EL சேவ், அண்ட் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், இன்ஸ்பெக்ட் கன்சோல், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேடியோ நோட் லிஸ்ட்னு தருது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்துச்சு. கரெக்டாக? ஆப்ஜெக்ட்டில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட் இருந்தது. பட் இது வந்து ரேடியோ வந்து லிஸ்ட்டாக இருக்க போதுனால மல்டிபிள் வேல்யூ இருக்கும்ல, ஸோ வந்து லிஸ்ட். கரெக்டாக? ஸோ அதனால் ரேடியோ நோட் லிஸ்ட். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த இண்டிவிஜுவல் நோடு நீங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணுங்களேன், பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து VS கோட் வந்து காமிக்குது உங்களுக்கு. ஓகேவா? VS கோட் இல்லை, சாரி, இது வந்து க்ரோம். ஓகே, க்ரோமோட டெவ் டூல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா காமிக்குது பாருங்கள், அனிமேஷனா. ஓகே ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதோட வேலை நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிக்கலாம், சின்ஸ் இது வந்து அரே தான். கரெக்டாக? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஒரு அரே. கரெக்டாக? ஸோ டேரெக்டாக நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்க பார்த்துக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் லென்த் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அண்ட் இது வந்து ஹைட்ரேட் இருந்தால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு அரே வாக்கணும் வச்சுக்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா லோடில் வாங்க முடியாது பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது வந்து 0 இண்டெக்ஸில், அதாவது இந்த ரேடியோ பட்டனோட அதோட இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுதான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், என்னால் வாங்க முடியுது. ஓகேவா? ஸோ ஜெனரல் ஃபீட்பேக்கு காமிக்குது. அதுவே டெக்னிக்ஸ் அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஐ மீன் ரெண்டாவதுல இருக்கிறதுனால இண்டெக்ஸ் வந்து 1ன்னு இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இல்லையா, 0 1. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் அப்படி வருது. ஓகே சூப்பர். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லைங்க. எனக்கு தேவையானது வந்து நான் எந்த ரேடியோ வந்து செலக்ட் பண்ணேன், அதுதான் எனக்கு தேவை. கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேடியோ நோட் லிஸ்ட்டை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு அரே கனெக்ட் பண்ணிக்கலாமா. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி அரே கிடையாது, இது வந்து ரேடியோ நோட் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பியூராக அரே வச்சா தான் நீங்கள் அரேயில் உள்ள சில ஃபைனல் மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் வந்து அரேவாக மாற்றுறேன். அதுக்கான சின்டெக்ஸ் என்ன, ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் அந்த கேட்டகரி EL கால் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம வந்து இதை வந்து அரேவாக மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து மேபி நான் நேம் வைப்போமா, ஆல் கேட்டகரிஸ் வைப்போம். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டேரெக்டாக எனக்கு வந்து செக் பண்ண விஷயம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் வந்து ஃபார் ஈச்சில் பண்ணிக்கலாமா. ஸோ லாக் பண்ணுறேன். ஐ மீன் லாக் தேவையில்லை எனக்கு, நான் டேரெக்டாக அந்த அரே இப்போ வந்து அரே செக் பண்ணிக்க பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஃபஸ்ட்டு உள்ளது கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போமே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ நோட் லிஸ்ட்லாம் காமிக்கல, டேரெக்டாக அரேவாக காமிக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ எப்பயுமே நீங்கள் அரேவாக வச்சா தான் உங்களுக்கு வந்து நிறைய அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து அசஸ் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இது அரேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஃபார் ஈச் மூலிமா நம்ம வந்து எப்படி வந்து வேல்யூஸ் வாங்குறது சொல்லி பார்க்கலாம். ஓகே ஸோ ஸ்பேஸ் விட்டுப்போம், கொஞ்சம் மேலே வந்துப்போம். ஓகேவா ரைட். ஸோ ஆல் கேட்டகரிஸ் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரேயில் உள்ள எல்லா மெத்தட்ஸுமே காமிக்குது பாருங்கள். ஓகே ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் எனக்கு லூப் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபார் ஈச் அண்ட் இது வந்து ஒரு கேட்டகரி நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். நேமு என்னோட நேம் தான் அது. அண்ட் என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கேட்டகரியும் நான் வாங்க முடியாது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ கேட்டகரி போட்டுக்கிறேன், கேட்டகரி. ஸோ சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் வாங்க முடியுது. ஸோ ஜெனரல் ஃபீட்பேக், டெக்னிக்கல்,
அப்புறம் கான்ட்ரிபியூஷன் நம்மளால் வாங்க முடியுது. அண்ட் இப்போ என்ன எனக்கு அதோட வேல்யூ ஒன்று எனக்கு கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் டாட் வேல்யூ போட்டுக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்ப்போமா, ஜஸ்ட்டு இந்த ரேடியோ பட்டில் நம்ம என்ன வேல்யூ போட்டிருக்கோமோ அது இங்கே காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இவன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்துக்கலாம் இதோட வேல்யூ என்ன போட்டிருக்கோம், இது போட்டிருக்கோம். ஸோ இதனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி காமிக்கும். ஓகேவா, ஆனால் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்னன்னா நம்ம எது செலக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா, அதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா அதை நம்ம வந்து பேக் எண்ட் வந்து புஷ் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், பை டிஃபால்ட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணுற பேஜை. ஸோ பை டிஃபால்ட்டாக எதுவுமே செலக்ட் ஆகலை கரெக்டாக. ஆனால் எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக எனக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஃபீட்பேக் வந்து செலக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா அந்த இன்புட்டில் போயிட்டு ஓகேவா HTML அண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட்ரிபியூட் இருக்கும் என்னென்னா செக்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன் பை டிஃபால்ட்டாக இது வந்து உங்களுக்கு வந்து செக்கில் இருக்கும். ஓகே, ஸோ இதே கான்செப்டில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எது செக் பண்ணியிருக்கோமோ நம்ம வந்து அதை நம்ம JavaScript வாங்கலாமா, வாங்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போதைக்கு எனக்கு டேபிள் ரூம் பண்ணிக்கிறேன் அதை சேவ் அண்ட் பார்த்தா அதே மாதிரி எம்டியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி JavaScript கோடில் போயிட்டு எனக்கு இந்த வாட்டி வேலைக்கு பதிலாக எனக்கு டாட் செக்டாக இருக்கணும் எனக்கு. ஓகேவா, ஸோ செக்டுன்னா என்ன வேல்யூ ட்ரூவாக ஃபால்ஸ் அது காமிக்கும். ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மூணுமே ஃபால்ஸ் இருக்குது. ஓகே, ஏன் மூணுமே ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம மூணுமே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணல கரெக்டாக, அதனால தான் மூணுமே ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேபி ஏதாச்சும் ஒன்றுக்கு மட்டும் நான் வந்து ட்ரூ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் மேபி டெக்னிக்கலுக்கு நான் ஏதாச்சும் ஆட் பண்ணவா. ஸோ அதே மாதிரி என்னோடய இன்புட்டில் டெக்னிக்கலில் போயிட்டு செக்னு போடுறேன். ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வருது, செகண்ட் ட்ரூ வருது, தேர்ட் வந்து ஃபால்ஸ் வருது. ஓகேவா, ஏன் செகண்ட் ட்ரூ வருது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ரைட், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இங்கே பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒர்க் ஃப்ளோ கிடையாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நான் எப்பயுமே வந்து என்னோட HTML வந்து நான் வந்து செக் பண்ண மாட்டேன் கரெக்டாக. இது வந்து டைனமிக் ஒர்க் ஃப்ளோ, இது வந்து நம்ம யூஸர்கிட்ட தான் நம்ம தர போகிறோம் கரெக்டாக. ஸோ நான் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு அப்ரோச் வச்சுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன், இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது ஒன்று கமெண்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக கமெண்ட் பண்ணிப்போம். ஓகேவா, அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன ஈவெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த 3 ரேடியோ பட்டனில் நான் ஏதாச்சும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து எனக்கு வந்து வேணும் எனக்கு. ஓகேவா, அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் அதே மாதிரி நம்மளோட இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கேட்டகரி EL சொல்லிவிட்டு அது கால் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே இந்த ஈவெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ அதை ஜஸ்ட் கால் பண்ணிப்போம் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். அண்ட் இது என்ன டைப் அப்படின்னா எனக்கு சேஞ்ச் ஈவெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ரேடியோ பட்டனில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஈவெண்ட் தான். ஸோ குறிப்பிட்ட ஈவெண்ட் தாங்க இருக்குது. சில இன்புட்லாம் வந்து இப்போ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் இருக்குது, மற்ற விஷயங்களாக இருக்குல்ல, ஆனால் அது ரேடியோவில் இருக்காது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மட்டும் தான். ஸோ நான் வந்து ஜஸ்ட் அதை வந்து அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறேன் அண்ட் சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன் லாக் பண்ணிக்கிறேன். என்ன லாக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரேடியோ சேஞ்ச். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கமெண்ட். ஸோ சேவ் அண்ட் அவுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் காமிக்குது. ஓகேவா, ஆட் ஈவெண்ட் லிஸ்டனர் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லி காமிக்குது. என்னன்னு வந்து நம்ம வந்து எந்த டெக்னிக்கலி நம்ம வந்து எந்த எலிமெண்ட் வேணால் நம்ம வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்டனை வந்து அப்ளை பண்ணலாம்லன்னு கேட்பீங்க. பண்ணலாம், அது நல்லா அமைச்சுக்கோங்க. இந்த கேட்டகரியில் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுறது சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, திருப்பி நான் வந்து பண்ணிக்கிறேன் சேவ். அண்ட் இப்போ பாருங்களேன் இது என்ன தருது அப்படின்னா இது வந்து சாதாரண ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ரேடியோ நோட் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஒரு இன்புட் கிடையாது, இது வந்து ரேடியோ நோட் லிஸ்ட். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஒரு குயிக் ஹேக்காக இந்த பேரண்ட் எலிமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் ஐடி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாமா. ஓகே, ஸோ ஐடி ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு மேபி இதை என்ன வைக்கிறேன்னா இன்புட் கேட்டகரின்னு வைக்கிறேன். ஓகேவா, கேட்டகரிஸ். ஓகே, ஸோ நிறைய இருக்கிறதுனால கேட்டகரிஸ். ஸோ ஜஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் அந்த நேமை. அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் எப்படி வாங்குறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கோரி செலக்டர் அண்ட் இதில் வந்து டாட்டில் வாங்க போய் ஐடியில் தானே அது. ஸோ ஐடியில் வாங்கிட்டேன் அண்ட் வேறு சேவ் பண்ணுறேன். ஸோ கான்ஸ் இன்புட் கேட்டகரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஜஸ்ட் நான் அதை போய் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ பாருங்கள் டேரெக்டாக இந்த கேட்டகரி ELக்கு பதிலாக டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் உள்ள கமெண்ட் பண்ணிப்போம், இது போடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பாருங்களேன் நல்னு வருது. ஸோ நம்ம தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஏதோ என்ன தப்பு பண்ணுறோம் மேபி இன்புட் கேட்டகரிஸ் தானே, நேம் தானே அது, ஐடி தான் அது கரெக்டு. ஸோ சேவ் அண்ட் மேபி இதுக்கு நான் சேவ் பண்ண நினைக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டேன், இப்போ ஒர்க் ஆகுது. ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ தான் நம்ம வேல்யூ வந்து வாங்க முடியுது. ஓகேவா, இப்போது இதுக்கு நான் வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நோடு ரேடியோ நோட் லிஸ்ட்லாம் கிடையாது கரெக்டாக.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக இந்த இன்புட் கேட்டகரி வந்து என்னோடய addeventListenersல வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து எரர் வந்து போயிடணும். போதான் பார்ப்போம், போயிடுச்சு. சூப்பர், அப்போ இது ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏன் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து ரேடியோ நோட் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ அது வந்து இன்புட் இல்லாதனால, ஸோ இன்புட் எலமெண்ட் இல்லாதனால உங்களால் addeventListener வந்து அதில் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரேடியோ பட்டனில் பேரண்ட்டில் உள்ள ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து addeventListener வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்கவா? நான் சேவ் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ரேடியோ இருக்குது. நான் வந்து எதாவது கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், ரேடியோ சேஞ்ச் சொல்லி வருது. ஓகே, சூப்பர். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் மெசேஜ் தேவையில்லை. எனக்கு வந்து நான் எது செலக்ட் பண்ணணும் அதோட இன்புட் எனக்கு வேணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 2 வழி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி அந்த இன்புட்டில் வந்து வரைய நம்ம வச்சுருக்கோம். கரெக்டாக? இந்த அறையில் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி எது செக் பண்ணியிருக்கு சொல்லிட்டு அது வேலையை வந்து நம்ம தனியாக வாங்கி வைக்கலாம். ஓகே, நான் சொல்ல புரியலன்னா பாருங்கள். ஸோ சின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அறைவாக வச்சுக்கிறதுனால நம்ம இந்த ஆல் கேட்டகரிஸில் வந்து ஒரு மெத்தட் அவைலபிளாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா .find. ஓகேவா? ஸோ இந்த அறையில் வந்து ஏதாச்சும் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபைண்ட் பண்ணால் அது மாதிரி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு ஆரஃபேஷன் வச்சுக்கிறேன் அதை. ஓகே, ஸோ அதுக்கு வந்து டெம்பரரியாக நேம் நான் செட் பண்ணிக்கிறேன், என்னென்னா கேட்டகரின்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் கேட்டகரி டாட் செக்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி அறைக்குள்ளே எதெல்லாம் செக்ட் ஆகிருக்கோ அது மட்டும் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அது வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் இது வந்து செக்னு வைக்கிறேன், செக். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம், ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ நான் லாக் பண்ணி பார்க்கவா அதை? ஸோ லாக் அண்ட் இது பார்த்தீங்கன்னா செலக்டட்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ அண்ட் இது வந்து செக்னு வைப்போம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ரேடியோ பட்டனை நான் வந்து டெலிட் பண்ணிக்கலாம், அதுவும் தேவையில்லை எனக்கு. ஸோ சேவ் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இப்போ அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் சப்போர்ட் கிளிக் பண்ணுற வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்களா அதோட வேல்யூ வாங்க முடியுது. ஓகேவா? இல்லை குறிப்பிட்டு நான் ஏதாச்சும் வேல்யூ வாங்க என்ன பண்ணிக்கலாம், டாட் வேல்யூ. கரெக்டாக? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணும்போது டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ நான் எது செக் பண்ணணும் அதுதான் எனக்கு வரும் இப்போது. ஓகே, ஸோ இது பெட்டரான வே. பட் அதோட ஒரு எஃபிஷியன்டான வேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல உங்ககிட்ட. ஸோ எல்லா addeventListener இதுலையுமே ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ டேட்டா நான் வந்து ஈவெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அதில் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே வாங்கலாம். பட் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா திரும்ப லாக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி வந்து யூஸிங் இல்லை சிம்பிள் வச்சுப்போம். ஓகேவா? ஜஸ்ட் லாக் பர்பஸ்க்காக தானே இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் டார்கெட். ஓகேவா? இப்போ இந்த டார்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து குளோபலாக இந்த இது இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்புட் கேட்டகரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட் பாருங்களேன், நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் அதுலேயும் வருது. ஸோ டேரக்டாக அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி டாட் வேல்யூ. ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கிளிக் பண்ணுங்களேன், பார்த்தீங்களா டெக்னிக்கல் சப்போர்ட் என்ன வாங்க முடியுது, கான்ட்ரிபியூஷன் வாங்க முடியுது, ஜெனரல் வாங்க முடியுது. ஓகேவா? ஸோ இது ரெண்டில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் நான் மோஸ்ட் கேஸ் நான் யூஸ் பண்ண இதை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ தேர்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்து கமெண்ட் பண்ணிக்குவா, இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம், மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கும்னா நீங்கள் ரேட் பட்டனில் பார்க்கும்போது ஃபார் சம் கண்டிஷன் நீங்கள் வந்து சர்வரில் வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த ரேடியோ செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் JavaScriptல நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக அந்த எலமெண்ட் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதை எப்படி கால் பண்ணுவோம் நம்ம டேரெக்டாக. ஸோ ஆல் கேட்டகரிஸ் இங்கே இருக்கா. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஸ்பேஸ் விட்டுப்போம். ஓகே, ஓகே, ரைட். ஸோ ஆல் கேட்டகரிஸ் அண்ட் இது வந்து என்ன பண்ணுது ஆக்சுவலி இதில் வந்து லாக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாக் பண்ணி பார்ப்போம், சேவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3 இன்புட் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேஜுக்கு வரும்போது எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து செலக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 0 1. கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு 0 1. ஸோ எனக்கு 1 தரதான் என்ன பண்ணிக்கலாம், எப்படி அசஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ போட்டுப்போமா. ஸோ கேட்டகரிஸ் 1. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து வாங்க முடியுது. ஓகேவா? ஸோ இப்போது குறிப்பிட்டு அந்த ரேடியோ எலமெண்ட்டுக்கு வந்து நான் ஏதாச்சும் மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டாட் செலக்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து லாக் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் கன்சோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? அதோட வேல்யூ செலக்ட் ஆகல, பட் வந்து உங்களுக்கு அந்த இந்த அவுட்லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் செலக்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டேப் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாறும். ஓகே, தெரியுதா? டேப் பண்ணும்போது மாறுது பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெத்தட்ஸ்.
இன்னொன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்டு. ஏன்னா இங்கே பாருங்களேன், இது வந்து இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ண வச்சுக்கோங்களேன், இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைனாக காமிக்குது உங்களுக்கு. ஓகேவா, செலக்ட் பண்ணாமல் காமிக்குது, பட் செக் பண்ணல கரெக்டாக. ஸோ இது வந்து ப்ராக்டிகல் அப்ளிகேஷனில் வந்து அந்தளவுக்கு யூஸே கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆல் கேட்டகரிஸ் அண்ட் வந்து 1 போகிற வச்சுக்கோங்களேன். இது செக் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி செக், இது வந்து ட்ரூவாக வச்சுக்கலாம் நான். ஸோ ட்ரூ அண்ட் சேவ். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேப்டன் கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி 2 தந்துக்கிறேன் இண்டெக்ஸ். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ உங்களோட லாஜிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாங்க, உங்களோட இஷ்டம் தான் அது. பட் இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டாஸ்க் தரேன் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாஸ்க் ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் மேலே கொண்டு வந்துப்போம். ஓகே, ஸோ இஃப் கான்ட்ரிபியூஷன் ரேடியோ பட்டன் இஸ் கிளிக் தென் ஷோ an alert message of thank you for contributing after 1 second. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ரேடியோ பட்டனில் வந்து 3 இருக்குது கரெக்டாக. இந்த 3ல் வந்து நான் கான்ட்ரிபியூஷன் நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு செகண்ட் கழிச்சு எனக்கு வந்து ஒரு அலர்ட் வரணும், எனக்கு தேங்க்யூ ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் சொல்லிட்டு சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம லாஜிக் தான் அது, நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னா இல்லைலாம். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து ப்ராப்ளமேட்டிக்லாம் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் உங்களுக்கு வந்து முடிச்சோன்னா நீங்கள் வந்து திரும்பி ரெஸ்யூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இன்புட் கேட்டகரி வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோமா? எஸ், இங்கே வாங்கியிருக்கோம். ஸோ டேட்டா வந்து அதுக்கு ஒரு ஈவெண்ட் லிஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் அதை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகணும் கரெக்டாக. ஸோ அதனால் அந்த இன்புட் கேட்டகரி டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அண்ட் இது பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்குது, சேஞ்ச் சொல்லிவிட்டு. அண்ட் இது கால் பேக் ஃபங்க்ஷன் தான் இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டியும் சேஞ்ச் ஆகும் போது நான் வந்து செக் பண்ண போகிறேன் சம் லாஜிக்கில். என்ன லாஜிக் அப்படின்னா, ஸோ என்னோட கோடுக்குள்ளே போனீங்க வச்சுக்கோங்களேன், அண்ட் நீங்கள் வந்து நம்ம வந்து இது அரேவாக வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ டேரெக்டாக அந்த ஆல் கேட்டகரிஸை வந்து அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணி எது செக்டாக இருக்கோ அதோட வேல்யூ நான் வந்து வாங்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கே போயிட்டு அண்ட் ஜஸ்ட் ஆல் கேட்டகரிஸ் டாட் ஃபைண்ட் அதே மாதிரி கேட்டகரி அண்ட் இது வந்து ரிட்டன் வந்து ரிட்டன் நான் ஸ்பெசிஃபை பண்ண ஷார்ட் ஹேண்டாக அப்படியே போட்டுக்கலாம், கேட்டகரி டாட் செக்டும் போட்டுக்கலாம். இது ஒர்க் ஆகும் நம்மளுக்கு. அண்ட் வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன் செக்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இஃப் கண்டிஷன் மூலிமா செக்டு, அதாவது செக்டு என்ன இருக்கும், செக்டு இன்புட்டு அதோட வேல்யூ வந்து எனக்கு கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து ஷோ ஆகணும். அலர்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் கான்ட்ரிபியூட்டிங். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் இப்போ செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகல. அதை நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் கான்ட்ரிபியூட் சொல்லுவது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு செக் ஆகலை, செக் ஆக முன்னாடியே வந்து அலர்ட் வந்து ஷோ ஆகுது. இது ஏன் அப்படின்னா இதுதான் வந்து JavaScript வந்து லோட் பண்ணுற விதம். ஓகேங்களா, ஸோ லோட் பண்ணும்போது அலர்ட் வந்து கொஞ்சம் ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து அது எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒரு செட் டைம் அவுட்டில் நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அலர்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு செட் டைம் அவுட் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்கும் அண்ட் எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணுமோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து மேபி ஒரு 1 செகண்ட் வேணும் எனக்கு, சரியா. ஸோ 1000 அப்படின்னு வைக்கிறேன், இது மில்லி செகண்ட், சரிங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன லாஜிக் போது நான் இங்கே போட்டுக்கிறேன், சேவ் பண்ணிப்போம். இப்போ பார்ப்போம் ஒரு வாட்டி. ஸோ ஓகே ரிஃப்ரெஷ், திருப்பி வந்து கிளிக் பண்ணுறேன், ஒன்றும் ஆகலை. ஆனால் கான்ட்ரிபியூட் கிளிக் பண்ணும்போது செலக்ட் ஆயிடுச்சு அண்ட் 1 செகண்ட் கழிச்சு எனக்கு வந்து இந்த கான்ட்ரிபியூட்னு வருது. ஓகேவா, சூப்பர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இம்ப்ளை பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம வந்து அரேல தான் அந்த ஃபைண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அதுவே ஈவெண்ட்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ அதே மாதிரி ஈவெண்ட் நான் போட்டுக்கிறேன், நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக கான்ஸ் செக்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஈவெண்ட் டாட் டார்கெட் அப்படின்னு போட்டுப்போம். ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு வாங்க பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணுறேன் அண்ட் இதை கிளிக் பண்ணும்போது ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஏன்னா எஸ் ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளோட இந்த விஷயங்கள் லாஜிக்கெலாம் வந்து நம்ம ஈவெண்ட்லேயே வாங்கிக்கலாம், சரிங்களா. அதனால ஈவெண்ட் டாட் டார்கெட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, டாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2 மூவ் பண்ணிக்கலாம். டோட்டலி உங்களோட இஷ்டம் தான் அது. பட் நான் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்காக நான் அப்படியே வச்சுக்கிறேன், சரிங்களா. இதுவும் மெத்தட் இருக்குது, இதுவும் மெத்தட் இருக்குது, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து செக் பாக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ரேடியோ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஏன்னா சிங்கிள் வேல்யூ தான் இருக்க போகுது. அண்ட் செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வேல்யூஸ் இருக்கும் கரெக்டாக. அந்த நிறைய வேல்யூஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த அதில் உள்ள மெத்தட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.